பாமகவுடைய இளைஞரணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் அந்த கட்சியுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ், உங்களுடைய முதல் கட்ட பார்வை, தேமுதிக தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்கிறது, அது பாமகவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா? அதாவது முதலில் அவருடைய முடிவில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதே போன்ற ஒரு முடிவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே முடிவெடுத்தார். உங்களோடு மக்களோடு தான் கூட்டணி, வேறு யாரோடும் கூட்டணி இல்லை என்று ஒரு முடிவு தெளிவுபடுத்தினார். அதன் பிறகு காங்கிரசுடன் பேசினார், திமுகவுடன் பேசினார், பாஜகவுடன் பேசினார், பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேர்ந்தார். ஆக இன்று அவருடைய அறிவிப்பு என்னை பொறுத்தவரை அது முடிவல்ல. ஆக நாம் எல்லோரும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அவருடைய கடந்த காலங்களில் திரும்பி பார்த்தால் அவர் முடிவை அவ்வப்போது மாற்றிக்கொள்வார். டாக்டர் அன்புமணி, இதே போல முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் எல்லோருக்குமே இருந்திருக்கக்கூடியதுதானே? நீங்கள் மிகச் சரியாக குறிப்பிட்டது போல அதிமுகவோட கூட்டணி கிடையாது, கூட்டணி சேருவதற்கு முன்னால் இது போலதான் அறிவித்திருந்தார். 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது இதே போலதான் அறிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் கூட்டணி சேர்ந்தார். உங்களுக்கும் தெரியும், அதே போல 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகள் என்ற பட்டியலில் காங்கிரசும் பாஜகவும் சேரும், திராவிட கட்சிகள் பட்டியல் உங்களுக்கு தெரிந்தது என்று பலமுறை சொன்னார். அதன் பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதே தேமுதிகவோடு பாஜகவோடு பாமகவும் கூட்டணி சேர்ந்தது. இப்போ இந்த இஷ்யூ எங்களை பத்தி கிடையாது. இந்த இஷ்யூ விஜயகாந்த் பத்தி பேசிட்டு இருக்கோம். கடந்த காலங்களிலே விஜயகாந்த் அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. நான் சொல்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம், நான் சொல்லிட்டு வரேன். விஷயம் என்னன்னா, அதிமுக திமுகவுக்கு இணையாக, டாக்டர் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அதிமுக திமுகவுக்கு இணையாக பாமகவையும் நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கிறார் விஜயகாந்த். என்ன காரணமாக இருக்க முடியும்? எங்களுடைய வளர்ச்சி அது. அந்த அதாவது இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று பாமக. எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய தன்னம்பிக்கை, இந்த முடிவு நாங்கள் ஓராண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த ரெண்டு கட்சிகளை தவிர வேறு யாருடன் வரலாம் நாங்கள் இல்லை. வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுக்கு கூட்டணி அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கு, எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, மக்கள் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, எங்கள் மீது மக்களுக்கு இருக்கு. அதனால அந்த தைரியத்துல, அந்த நம்பிக்கையில, அந்த பலத்துல நாங்க களத்துல ஒரு வருஷமா நாங்க இருக்கிறோம். மிகப்பெரிய ஆதரவு வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் எங்களை அவரும் இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு சமமாக எங்களை இப்ப பாக்குறாரு, விஜயகாந்த் பாக்குறாரு. டாக்டர், 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாமகவுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேமுதிகவுக்கு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி இந்த முடிவுக்கு காரணமாக இருக்க முடியுமா? நிச்சயமா கிடையாது. நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் முழுமையாக நாங்கள் பணியாற்றுவோம், வேலை செய்வோம். ஆனால் கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் 8 நாடாளுமன்றத்தில் தொகுதியிலே போட்டியிட்டோம். அதுல சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாத்தீங்கன்னா அதுல 4 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் முதலிடத்திலே பிடித்தோம். 11 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் 2ஆம் இடத்திலே நாங்கள் பிடித்தோம். மற்ற தொகுதியில நாங்கள் 3ஆம் இடத்தில் வந்தோம். ஆனால் அதே தேர்தலிலே தேமுதிக ஒரு இடத்தில் கூட முதல் வரவில்லை, ஒரு இடத்தில் கூட 2வது வரவில்லை. அத்துணை தொகுதியிலும் 3வது அல்லது 4வது தான் வந்தார்கள். ஆக இதிலிருந்து அவருடைய பலம் எல்லாம் இழந்து விட்டார், பலத்தை இழந்து விட்டார், அந்த வாக்கு வங்கிகளை இழந்து விட்டார், அவருடைய தன்னம்பிக்கையும் இழந்து விட்டார். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக ஒரு குழப்ப நிலை தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் விஜயகாந்த் தான். ஏன் இந்த முடிவை 2 மாதத்துக்கு முன்பு எடுக்கவில்லை? எதற்கு இவர் திமுகவுடன் பேசினார், அண்ணா பாஜகவுடன் பேசினார், வைகோ அவரிடம் பேசினார், பிறகு பல தரப்பு கட்சிகளிடம் பேசினார். ஆக இந்த முடிவு அப்போது எடுத்திருக்கலாமே. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன் டாக்டர் அன்புமணி. இப்போது ஒருவேளை தேமுதிக யாரோடும் அணி சேராமல் தனித்தே போட்டியிடுமானால், நீங்களும் தமிழகத்தில் தனித்தே போட்டியிடுவானால், இந்த 2 கட்சியில தேமுதிக பாமகவில் எது பெரிய கட்சி என்ற மிகப்பெரிய கேள்விக்கான விடை கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதுல சந்தேகமே கிடையாது. எங்களுடைய பலம், எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய விஞ்ஞான ரீதியிலே அரசியல், தேர்தல் அறிக்கை, எங்களுடைய கொள்கை,
இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு, எங்களுடைய தெளிவான அணுகுமுறை, தெளிவான கருத்துகள், தெளிவான சிந்தனைகள், தெளிவான கொள்கைகள். அதாவது எங்களுக்கும் தேமுதிகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு கட்சி என்ன, கொள்கை என்ன செய்ய போறாங்க, என்ன செய்ய வேண்டாம், எதுவுமே தெரியாது. குழப்பத்துல இருக்கிறாங்க. 2 மாதமாக மக்களையும் குழப்பினாங்க, அவங்களையும் குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்பயும் ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்கிறது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் குழம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு முடிவு இல்லைன்னு நான் பாக்குறேன்.